ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்தேன். இன்றைக்கி சாட்டர்டேனால கொஞ்சம் சீக்கிரமாகவே விட்டுட்டாங்க. அதனால் வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வாங்க விலாக்குள்ளே போகலாம். இப்போ வந்து டைம் வந்து ஒரு 5:45 கிட்டே வரும். ஆனால் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து சுத்தமாக குறையவே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சைடு வந்து வெயில் இருந்தாலும் இன்னொரு சைடில் வந்து நிழல் இருக்க தான் செஞ்சுது. ஸோ அதனால் சரி ஓகே கொஞ்சம் நேரம் வந்து ஈவினிங் டைம் வந்து இருந்து பாப்பா கூட வந்து விளையாண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் வந்து மேலே வரப்போதே நான் வந்து காஃபி போட்டு சூடாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி கொஞ்சம் நம்ம வந்து 1 வீக் ஃபுல்லாக வேலை பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் டயர்டு வந்து பயங்கரமாகவே இருக்க தான் செய்யுது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தி என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கா. எப்போதுமே இந்த பிரச்சனை நடக்க தான் செய்யும். அவள் வந்து பேசணும், வாட்ஸ்அப்பில் வீடியோவில் வந்து நான் வந்து பேசணும் அப்படி ஆசைப்படுவாள். ஸோ இப்போ உங்ககிட்ட பேச போகிறா, என்ன பேசுகிறாங்கிறத பார்ப்போம். ஓகேவா? அம்மா, இன்னைக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் நிறைய விளையாட்டுலாம் நடந்தாங்க. ஓடி பிடிச்சிலாம் விளையாண்டோம். அதனால் எனக்கு என் ஃப்ரெண்டு நீங்கள் கொடுத்தீங்களே, அதனால அந்த தையில் கொட்டி என் தவளையே குட்டி கீழே கொட்டி என் சாப்பாட்டையெல்லாம் குட்டிட்டு, அதனால் நான் அப்படியே அந்த மோரை குடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஆஃப்டர்நூன் கிட்டே எனக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. ரித்விக் நேச்சர்ஸ் க்யூர்லேருந்து எனக்கு வந்து ஒரு நலுங்கு மாவு பொடியும் அப்புறம் வந்து ரெட் ஒயினும் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதோட வீடியோ தான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணும்போது இதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்கி. ப்ரைஸ் வைஸும் பார்த்தாலுமே நான் வந்து விசாரித்தது வரைக்கும் ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஸோ இவங்களோட இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் தான் இருக்குது. உங்களுக்கு எது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். சரி, என்ன பண்ணுறீங்க? நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் அந்த செடிக்குள்ள தண்ணிலாம் ஊற்றணும். செடிக்கு தண்ணி ஊற்ற போறீங்களா? ஊற்றுங்க பார்ப்போம். மகாஸ்ரீ, இது என்ன செடி இப்படி தண்ணி ஊற்றிட்டு இருக்கல? என்ன செடி இதா? இது இந்த இது துளசி. இது துளசி. இது துளசி கிடையாது. அது துளசியும் ஓடையில் வந்து இருக்குது. துளசியும் வந்து இந்த இலை சொல்லுவாங்கள்ல, அந்த கற்பூரவல்லி இலை, அதுவுமே மிஸ் ஆகி தான் ஒரே தொட்டியில் வந்து இருக்குது. இது வந்து கற்றாழை. ஸோ இது வந்து அப்பப்போ நாங்கள் எடுத்து வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணுவோம். நாங்கள் வந்து லீவ் டைம்ஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் மாடிக்கு வருவோம். என்ன மகாஸ்ரீ? இது வந்து மகாஸ்ரீ வச்சது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து வளர்ந்துருக்கனால அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அவளுக்கு வந்து பொதுவாக அவங்களுக்கு தண்ணி ஊற்றுறது, இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறது, அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து தண்ணியில் ஆடுறது வந்து உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, தண்ணியை கொட்டினாலே போதும். இந்த பிள்ளைகளுக்கு எங்கேருந்து தான் வருமோன்னு தெரில. அண்ணா இறங்கி வரவ தென்னத்து சிங்கத்தை செதாதம்மா இளங்கத்தி தின்ன மாதாதம்மா. அம்மா வாங்கம்மா, நம்ம வந்து ஓடி பிடிச்சி விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அவங்களோட சேர்ந்து ஓடி பிடிச்சி விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஓடி பிடிச்சிலாம் ஆடிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வாமா ரிங்க ரோசஸ் விளாட்லாம், கபடி விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால் இப்போ நாங்கள் வந்து கபடி தான் விளாண்டுட்ருக்கோம். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது, அவள் என்னை தொட்டு பிடிச்சிட்ருக்கா. நேரத்தில் அவளை போய் தொட்டுட்ருக்கேன். ஸோ எல்லார் வீட்லேயுமே வந்து பிள்ளைங்களை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம 2 பேருமே ஒர்க்கிங் பேரண்ட்ஸாகவே இருந்தால் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இந்த பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் வந்து நல்லா வந்து அவள் கூட ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இன்றைக்கி முதற்கொண்டு எனக்கு வந்து ஸ்கூல் இருக்க தான் செஞ்சிச்சு. நாளைக்கு வந்து லீவு தான். ஸோ அதனால் அது பாப்பா கூட தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இங்கே பொருட்காட்சி போட்டிருக்கோம். ஸோ அதனால் போகலான் இருக்கோம். அதே மாதிரி போகல, அதனால் நாங்கள் போகிறோம், எல்லாமே பண்ண போகிறோம். எனக்கு தெரியாதே, நான் ரெஸ்பெக்டன்னு இருக்கேன். அந்த பலூன் இருக்கும்ல, அது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அது குதிக்கு தம்முன்னு விழுதுன்ட்டு அம்மாவும் வராங்க. அம்மா என்ன சாப்பிட போகிறாங்க தெரியல. பார்க்கலாம். ஓகே, நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளோட தயவு செய்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஸ்பெண்ட் பண்ண வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஓகே, பாய், பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், பார்க்கலாம்.
ஓகே.